ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் படிச்சுட்டு எங்கே போய் ரிவைஸ் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களா? இந்த சேனலை யூஸ் பண்ணிக்கோங்க. டே வைஸ் எம்சிக்யூஸ் இங்கே வந்துட்டு போஸ்ட் பண்ணுவோம், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே மந்தோட 1 and 2 எம்சிக்யூஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் விச் மினிஸ்ட்ரி இஸ் லான்ச்சிங் டிபோட் தர்பான்? இது வந்து ஒரு போர்ட்டல். ஸோ இது வந்து ஃபுட் ரிலேட்டடான ஒரு போர்ட்டல். இதை யார் லான்ச் பண்ணியிருப்பாங்க? ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியா, மைனாரிட்டிஸா, கன்சூமர் அஃபேர்ஸா, போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங்ஸா? ஸோ தி ஆன்சர் இஸ் கன்சூமர் அஃபேர்ஸ் தான் வந்துட்டு இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், ஏஎன்பிஆர் அப்படின்னா என்ன? ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷனா, ஆல் நியூமெரிக்கல் பிளேட் ரெகக்னிஷன், ஆர் ஆட்டோ நம்பர் பிளேட் ரெகக்னிஷன், ஆர் நன்? இதில் எது வந்து ஆன்சர்? ஸோ தி ஆன்சர் இஸ் ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் இஸ் ஹூ கிரியேட்டட் நித்தி நேஷனல் கவுன்சில் ஃபார் அப்ளைட் எக்கனாமிக் ரிசர்ச் ஸ்டேட்ஸ் எக்கானமி ஃபோரம்? So the answer is both A and B, Niti Aayog and the National Council for Applied Economic Research. Fourth question is, who is the Minister of Consumer Affairs? Prahalad Joshia, Manshukh Mandavia, or B.L. Verma, or Sarbananda Sonowal? So the answer is Prahalad Joshi. Okay, next question. ஃபிஃப்த்து கொஷின் என்ன அப்படின்னா, எத்தனை கண்ட்ரிஸ் ஐடிஇஆர் ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐடிஇஆர் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, இன்டர்நேஷ்னல் தெர்மோ நியூக்ளியர் எக்ஸ்பிரிமெண்டல் ரியாக்டர். ஓகே, ஸோ இதில் எவ்வளோ கண்ட்ரிஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னா, மோர் தென் 30 கண்ட்ரிஸ். சிக்ஸ்த்து கொஷின் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஐடிஇஆர் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நியூக்ளியர் ஃபியூஷன் ரிலேட்டடான டெஸ்டிங் அண்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்காக உலக நாடுகள்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ஐடிஇஆர் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இதில் ஒரு 7 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. அந்த 7 மெம்பர் கண்ட்ரிஸ் தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான எல்லா செலவு, இல்லை ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் வேணும்னா கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறது அந்த 7 நாடுகள் தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது எம்சிக்யூஸ் வழியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சிக்ஸ்த் கொஷின் என்ன அப்படின்னா, ஹூ டெஸ்டட் தி ஃபைனல் பார்ட் ஆஃப் மேக்னெட்டிக் சிஸ்டம் இன் ஐடிஇஆர் ப்ராஜெக்ட்? ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, யூஎஸ் தான் வந்துட்டு ஃபைனல் டெஸ்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா மேக்னெட்டிக் சிஸ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐடிஆர் வந்துட்டு ஸ்டார்ட் அப் பேஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2033. ஓகே, எய்த்து கொஷின் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு கண்ட்ரி வந்து கிரியோஸ்டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பரை டிசைன் பண்ணுறதுக்கும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ அது எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவா, யூஎஸ்ஆ, யூரோப்பா, ஆர் சைனா? ஸோ தி ஆன்சர் இஸ் நம்ம இந்தியா தான் வந்துட்டு கிரியோஸ்டேட் அப்படிங்கிற சாம்பரை டெவலப் பண்ணுறதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, எந்த கண்ட்ரி 45%க்கும் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ யார் அப்படின்னா, இந்தியாவா, யூரோப்பா, யூஎஸ்ஆ, ஆர் சைனா? ஸோ தி ஆன்சர் இஸ் யூரோப் தான் 45% கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதர் 6 கண்ட்ரிஸ் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா 9%. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் 10th. ஸோ ஹவு மெனி மேஜர் மெம்பர்ஸ் ஆர் இன் ஐடிஇஆர் ப்ராஜெக்ட்? எவ்வளோ மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த ஐடிஇஆர் ப்ராஜெக்டில் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் 7. ஓகே, நெக்ஸ்ட் 11th கொஷின் என்ன அப்படின்னா, ஐடிஆர் ப்ராஜெக்டில் எந்த கண்ட்ரிஸ் மெம்பர் கண்ட்ரிஸ் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு 7 மெம்பர் கண்ட்ரிஸ் படித்தோம் இல்லையா, அதில் இல்லாதது எது இதில்? ஸோ தி ஆன்சர் இஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, மலேசியா அண்ட் யூகே. இந்த 3 கண்ட்ரிஸ் வந்துட்டு ஐடிஆர் ப்ராஜெக்டில் மெம்பராக இல்லை. ஸோ மெம்பர் கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னா, இந்தியா, சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, ரஷ்யா அண்ட் யூஎஸ். இன்னொரு கண்ட்ரி என்ன அப்படின்னா
அதுதான் 45% மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுக்கு. யாருன்னு ஞாபகம் வருதா? ஸோ யூரோப்பியன். ஓகே. 12th கொஷின் என்ன அப்படின்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. அந்த கமிட்டியோட சேர்பர்சன் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் அமித்ஷா. ஓகே. நெக்ஸ்ட் 13th கொஷின், அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. 5, 6, 7, 4 ஆர் 3. 3 மெம்பர்ஸ் தான் இதில் இருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் 14th கொஷின். 14th கொஷினில் ஆட் ஒன் அவுட் கேட்டிருக்காங்க. சிவராஜ் சிங் சௌஹான், நிர்மலா சீதாராமன், சுமன் பெரி, அமித்ஷா இவங்க எல்லாருமே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி கூட ரிலேட்டடாமா. ஸோ இதில் ஆட் ஒன் அவுட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ தி ஆட் ஒன் அவுட் யார் அப்படின்னா அமித்ஷா. ஏன் அப்படின்னா அமித்ஷா தான் வந்துட்டு சேர்பர்சன், மற்ற 3 பேருமே வந்து மெம்பர்ஸ். ஓகேவா? ஸோ அமித்ஷா தான் ஆட் ஒன் அவுட். ஓகே. 15th கொஷின் என்ன அப்படின்னா, நான் சின்க்ரோனஸ் சென்சஸ் இந்தியாவில் ஃபஸ்ட்டாக எப்போ பிகின் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் 1872. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் 16th கொஷின். சின்க்ரோனஸ் சென்சஸ் இந்தியாவில் எப்போ ஃபஸ்ட்டு நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் 1881. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் 17th கொஷின். இந்த 25-26க்கு சுகர் கேனுக்கு ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 345, 355, 365 இல்லை 335? நம்மளுக்கு 5ன்னு தெரியும், 3ன்னு தெரியும், நடுவில் இருக்கிறது கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ தி ஆன்சர் இஸ் 355. ஓகே. 355. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, நியூ ஹெட் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு யார் அப்படின்னா அலோக் ஜோஷி. ஓகே. நெக்ஸ்ட் 19th கொஷின். இது நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு வந்து எந்த 3 டயர் பாடிக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 3 டயர்னு சொல்லிட்டாங்க. ஆன்சர் இஸ் ஆல் தி அபோவ். ஸோ அந்த 3 டயர் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சில், ஸ்ட்ராட்டஜிக் பாலிசி குரூப், நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி குரூப். ஓகே. அதுதான் அந்த 3 டயர்ஸ். நெக்ஸ்ட் 20th கொஷின். நேஷ்னல் அட்வைசரி செக்யூரிட்டி போர்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் 1998. ஓகேவா? நெக்ஸ்ட் 21st கொஷின். ஹூ இஸ் தி ஹோஸ்ட் ஆஃப் ஏஷியன் கேம்ஸ் இன் 2026? தி ஆன்சர் இஸ் ஜப்பான். நெக்ஸ்ட் 22nd கொஷின். 22nd கொஷின் என்ன அப்படின்னா, விச் ஸ்போர்ட்ஸ் ஆடட் இன் ஏஷியன் கேம்ஸ் 2026? ஒரு ஸ்போர்ட் ஆட் பண்ணியிருக்காங்க 4th டைமாக, இன்னொன்று டெபியூட் ஆகிருக்கு. ஓகேவா? என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா கிரிக்கெட் அண்ட் மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ். ஸோ தி ஆன்சர் இஸ் போத் ஏ அண்ட் சி. ஓகே. நெக்ஸ்ட் 23rd. ஜப்பானோட கரன்சி என்ன? ஸோ தி ஆன்சர் இஸ் ஏன். ஓகேவா? ஸோ ஏன் தான் வந்துட்டு ஜப்பானோட கரன்சி. நெக்ஸ்ட் கொஷின் 24th. எந்த 2 கண்ட்ரிஸ் வந்துட்டு மினரல்ஸ் ரிலேட்டடாக எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க? யூஎஸ் யூகேவா, யூஎஸ் உக்ரைனா, யூஎஸ் உஸ்பெகிஸ்தானா ஆர் யூஎஸ் ஈரானா? ஸோ தி ஆன்சர் இஸ் யூஎஸ் அண்ட் உக்ரைன். இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு மினரல்ஸ் ரிலேட்டடாக எம்ஓயுஸ் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் 25th கொஷின். யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட் யார்? ஸோ தி ஆன்சர் இஸ் ஜேடி வான்ஸ். ஓகே. எத்தனாவது வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் 26th கொஷின். கரன்சி ஆஃப் உக்ரைன். உக்ரைனோட கரன்சி என்ன? UAH. ஓகே. நெக்ஸ்ட் 27th கொஷின். ஹூ இஸ் தி 52nd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இப்போ நியூவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க தான் 52வது CJI. யார் அவங்க? ஸோ தி ஆன்சர் இஸ் BR கவாய். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் 28th.
Which ministry is signed MOU with Rapido? லாஜிஸ்டிக்ஸ் செக்டர்ஸில் ரிலேட்டடாக ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க ரேப்பிடோவும். இந்த 4 மினிஸ்ட்ரிஸில் இது ஒரு மினிஸ்ட்ரி. ஓகேவா, ஒரு க்ளூ வேணால் கொடுக்குறேன். எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடான ஒரு MOU. ஓகே, ஸோ தி ஆன்சர் இஸ் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் 29th. Who is the new secretary of revenue department? So the answer is Aravind Srivastava. Okay, next 29th முடிஞ்சிச்சு. So 30th question. இந்த 4 ஆப்ஷனில் எது ஆட் ஒன் அவுட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரிலேட்டட் டு ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா. ஓகேவா, இதில் எது ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த நியூஸ் தெரிஞ்சாதான் இந்த கொஷினுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆட் ஒன் அவுட் இங்கே கிடையாது. நன் ஆஃப் தி எபோவ் தான் ஆன்சர். எல்லாமே வந்துட்டு அந்த நியூஸ் கூட தான் ரிலேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இது இந்த ப்ராஜெக்ட்டுக்கான அவுட்லே எவ்வளோ அப்படின்னா 255.30 crore. ஸோ இது வந்துட்டு ஒரு 6 கோஸ்டல் ஏரியாஸில் வந்து 7 கோஸ்டல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் இதை இந்த ப்ராஜெக்டை கொண்டு வர போகிறாங்க. அண்டு 6 ஸ்டேட்ஸில் வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 31st கொஷின். பயோ இன்புட் ரிசர்ச் சென்டரை அமைக்கிறதுக்காக ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க கவர்மெண்ட்? 1 lakh, 2 lakh, 3 lakh or 1.5 lakhs? So the answer is 1 lakh. Okay, next 32nd question. Okay, எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கிளைமேட் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க? SBI லைஃபா, பஜாஜ் அலையன்ஸா, கோட்டக்கா, ஆக்சிஸா? ஸோ தி ஆன்சர் இஸ் பஜாஜ் அலையன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 33 questions. வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கை யார் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க? வேர்ல்டு பேங்க்கா, IMFஆ, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனா ஆர் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனா? இதில் யார் வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க? ஸோ IMF தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, IMF ரிலீஸ் பண்ணுற இன்னொரு ரிப்போர்ட் நேம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் 34th question என்ன அப்படின்னா, who invited application to design and develop satellite bus as a service? யார் வந்து இது ரிலேட்டடாக அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணுறாங்க? இஸ்ரோவா, நாசாவா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியா ஆர் இன்ஸ்பேஸா? ஸோ தி ஆன்சர் இஸ் இன்ஸ்பேஸ். ஓகே, யா. நெக்ஸ்ட் 35th question. கண்ட்ரி MD ஃபார் யூடியூப் இந்தியாவுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? ஸோ தி ஆன்சர் இஸ் குஞ்சன் சோனி. ஓகே, GSன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 36th question. ஹூ ரிலீஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் முனிசிபல் பாண்ட்? யார் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? ஸோ தி ஆன்சர் இஸ் காசியாபாத் நாகர் நிகாம், GNN. இவங்க தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 37th question. ஹூ இஸ் லார்ஜஸ்ட் ஆயில் சப்ளையர் டு இந்தியா? ரஷ்யாவா, ஈராக் ஆர் சவுதி அரேபியாவா, உக்ரைனா? ஸோ யார் வந்து அதிகமாக ஆயில் நம்மளுக்கு சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரஷ்யா. ஓகே, நெக்ஸ்ட் 38th question. அப்ரிகாட் பிளாசம் ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க? ஸோ தி ஆன்சர் இஸ் லடாக். ஓகே, நெக்ஸ்ட் 39th question. இந்தியாவோட ஃபஸ்ட்டு AI பேஸ்டு ஃபாரஸ்ட் அலர்ட் சிஸ்டம் வந்து எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணியிருக்காங்க? மகாராஷ்டிராவா, மத்திய பிரதேஷா, மிசோரமா, மேகாலயாவா? நம்மளுக்கு தெரியும் எம்மில் தான் ஸ்டார்ட் ஆகும்னு. எம்லேயே இவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது எக்ஸாக்டாக நம்ம படிக்கும்போது தான் நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு முடியும். ஓகேவா, ஸோ தி ஆன்சர் இஸ் மத்திய பிரதேஷ், MP.
MPAI அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 40th கொஷின், ஞான் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா அஃபோர்டபுள் டெலிவரிக்காக. லைக் எஜுகேஷ்னல் ஆர் சோஷியல் புக்ஸ் இதெல்லாமே அஃபோர்டபுளாக டெலிவர் பண்ணுறதுக்காக ஞான் போர்ட்டல்னு ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை லான்ச் பண்ணது யாருன்னு கேட்குறாங்க. இந்தியா போஸ்டா, ஃப்ளிப்கார்ட்டா, இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கா, அமேசானா? இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் இல்லைன்னு எலிமினேட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மூணுமே வந்துட்டு டெலிவர் பண்ணுற சிஸ்டம் தான் இல்லையா? ஸோ இதில் எது இருக்கும் அப்படின்னா ஞான் போர்ட்டல். இதை பார்த்தாலே தெரியும் இந்தியா போஸ்ட், நம்ம இந்தியா ரிலேட்டடான ஒரு இதுதான். ஸோ இந்தியா போஸ்ட். ஓகே, நம்ம டெய்லியும் இனிமேல் ஒரு 40 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்ப்போம் எம்சிக்யூஸாக. ஸோ ரிவைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் காமிக்கும். அப்பப்போவே வீடியோஸை உங்களால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, யா, தேங்க்யூ ஸோ மச்.